விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பாமக மாவட்ட செயலாளர்கள் அக்கட்சி பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் பேட்டியளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்ப்போம். சமூக வலைதளத்துல ஐயா பத்தி சிலர் எழுதுறாங்க, அது எதிர்வினை ஆட்டுறாங்களா ஐயாவோட சமூக வலைதளங்கள்ல, சோசியல் மீடியால பொய் பொய்யாவெல்லாம் சொல்றேன். இல்ல சில தளங்கள்லாம் தளமற்று இருக்குது. இப்போ நான் எங்களை எப்படியாவது டேமேஜ் பண்ணணும், பாட்டாளி மக்கள் கட்சியா என்னமாவது கொண்டு போய் குழியில தள்ளணும்னு சில ஆட்கள் வேலை செய்வாங்கல்ல, அதெல்லாம் வச்சு எங்ககிட்ட கேட்குறீங்க. பாமக காரங்களே நாங்க பாமக காரன் அவன் எழுதுனேன், நிர்வாகிகள் பேர் இவன் எழுதுனேன். அவன் பாமகவில் இருக்கலாமா இருப்பானா? சும்மா பாமக பேரில் அப்படியெல்லாம் இருப்பாங்க, செய்வாங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற குளறுபடிகள் கோளாறுகள் எல்லாம் வேற மாநிலங்கள்லயோ வேற நாடுகள்லயோ நடக்காது. அதுதான் வேற அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை? அடுத்த கட்டம் தான் நாங்க தேர்தல் வேலை செய்ய போறோம்யா. ஒரே தீர்மானம் ஒரே அஜெண்டா, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. பாமகவை குழியில் தள்ள சிலர் வேலை செய்கிறார்கள் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் செய்தியாளர்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், இதன் பின்னணி என்ன விவரங்கள்? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று கூடுவதாக நேற்றைய தினம் பாமக நிறுவனர் ராமதாஸ் திடீரென ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். ஆனால் அந்த கூட்டத்திலே அன்புமணி ராமதாஸ் மட்டுமல்லாமல் அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்காமல் புறக்கணித்திருந்தனர். இதன் காரணமாக ஏறக்குறைய 100 மாவட்ட செயலாளர்களை உள்ளடக்கிய பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து 10 மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே இன்றைய கூட்டத்தில் பங்கேற்றார்கள். அதிலும் குறிப்பாக பாமக வலுவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் யாரும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. பெரும்பாலானவர்கள் புறக்கணித்திருந்தார்கள். ஒரு சில முக்கிய நபர்கள் மட்டுமே இன்றைய கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் இன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டம் தொடர்பாக அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பாமகவை குழியில் தள்ளுவதற்காக ஒரு சிலர் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு கடும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பாமக நிர்வாகிகள் சிலர் அவதூறு பரப்பக்கூடிய வகையிலே செயல்படுகின்றார்கள் என்றும் விமர்சித்திருக்கின்றார். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இன்று நடைபெற்ற இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே ஒரே ஒரு தீர்மானமே நிறைவேற்றப்பட்டதாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு பணி செய்ய வேண்டும் என்பதற்கான தீர்மானமாக கட்சியினுடைய நிறுவனரான ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்றும் வடிவேல் ராவணன் தெரிவித்திருக்கின்றார். மேலும் பாமகவில் இருந்து பல மாவட்ட செயலாளர்கள் இன்று பங்கேற்காமல் புறக்கணித்திருக்கின்றார்களே என்று கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் கட்சி பணி காரணமாக தங்களுக்கு இருக்கக்கூடிய சொந்த வேலைப்பொழு காரணமாக அவர்கள் வராமல் இருந்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தை மட்டும் வடிவேல் ராவணன் கூறியிருக்கின்றார். ஏற்கனவே இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த பொழுது மருத்துவர் ராமதாஸ் பாமகவில் எந்த கோஷ்டி அரசியலும் இல்லை என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இந்த நிலையில் வடிவேல் ராவணனும் இன்று பல மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்காததற்கு அவர்கள் வேறு பணிகளில் இருந்திருப்பார்கள், அதுதான் காரணமாக இருந்திருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் பாமகவை குழியில் தள்ளுவதற்காக ஒரு சிலர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற வடிவேல் ராவணனுடைய விமர்சனம், யார் மீதான விமர்சனம், உட்கட்சியிலே யாரை அவர் குறிவைத்து இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றனர் என்று சமூக வலைதளத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியினர் தொடர்ந்து கேள்வி எழுப்ப தொடங்கி இருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.